ஹாய், எல்லோரும் நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். இந்த வீடியோவில் நான் எப்படிலாம் இவ்வளோ நாளாக டைம் வேஸ்ட் பண்ணிகிட்டு இருந்தேன் அப்படின்றத டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்ப்போம். நீங்கள் எப்படிலாம் டைம் வேஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள், ஓகேவா? ஓகே, வீடியோக்குள்ளே போகலாம். நம்பர் 1 பார்த்தீங்கன்னா, இந்த ஃபர்ஸ்ட்லாம் கலாட்டா சேனலில் ஹேண்ட்பேக் சீக்ரெட்னு ஒரு ஷோ நடக்கும். எல்லா ஹீரோயின்ஸ் வந்து அவங்க ஹேண்ட்பேக்கில் என்ன இருக்குது அப்படின்றதெல்லாம் ரிவீல் பண்ணிகிட்டு இருப்பாங்க பார்த்தீங்களா. அதை உட்காந்து மணிக்கணக்காக பார்த்துக்கிட்டு இருப்பேன். இத்தனைக்கு நான் பையன், அதையே இவ்வளோ நாள் உட்காந்து பார்த்துக்கிட்டு இருந்தேன்னு தெரில. அதெல்லாம் டைம் வேஸ்ட்டு தான். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் எப்படி சண்டை போடுறாங்க, என்ன பண்ணுறாங்க, எது பண்ணுறாங்கன்னு ஒரு 1 hour டெய்லியும் பார்க்குறது, அதுவுமே டைம் வேஸ்ட். லாஸ்ட் சீசன் கூட நான் பார்க்கல. இப்போ எனக்குலாம் அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் போயிடுச்சு. லாஸ்ட் சீசன் பார்க்கல. ஆனால் அவங்கள நிறைய பேர் பிக் பாஸ் ஃபேன் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பிக் பாஸ் ஃபேன் ஆனீங்கன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா, இன்டர்வியூவில் நிறையா உட்காந்து பார்த்துட்டு இருப்பேன். பட ப்ரொமோஷனுக்காக வந்து அந்த படத்தோட டீம்லாம் வந்து இன்டர்வியூ கொடுப்பாங்க பார்த்தீங்கன்னா, அது எந்த படமாக இருந்தாலும் சரி, எல்லாத்தோட இன்டர்வியூ உட்காந்து பார்த்துருவேன். அதே மாதிரி லோகேஷ் கனகராஜ் இன்டர்வியூ, கார்த்திக் சுப்ராஜ் இன்டர்வியூ, அவங்களாம் வந்து அவங்க படத்துக்கு முன்னாடி இன்டர்வியூ கொடுத்துருப்பாங்க. அவங்களோட எல்லா வீடியோ உட்காந்து பார்த்துக்கிட்டு இருந்தேன். நாலாவது வந்து பார்த்தீங்கன்னா, ஃப்ரைடே ஆனால் போதும், இந்த ஓடிடியில் அப்போ தான் எல்லா படமும் வரும். ரிலீஸ் ஆன படம்லாம் ஓடிடியில் அப்போ தானே வரும். உட்காந்து டவுன்லோட் பண்ணி சனி ஞாயிறு ஃபுல்லாக படம் பார்க்குறது தான் வேலை. ஒரு நாளைக்கு மினிமம் 3 படமாச்சும் உட்காந்து பார்த்துருவேன். அதுவுமே டைம் வேஸ்ட். அதுக்கப்புறம் வந்து இந்த ஹாட் ஸ்டாரில் விஜய் டிவியில் நடக்கிற மியூசிக் ஷோ, கேம் ஷோலாம் நடக்கும்ல, அதை உட்காந்து நைட் ஃபுல்லாக உட்காந்து அந்த வீடியோலாம் உட்காந்து ஹாட் ஸ்டாரில் உட்காந்து பார்த்துருவேன். அதுவுமே டைம் வேஸ்ட்டு தான். இதெல்லாம் நான் முன்னாடி பண்ணிக்கிட்டு இருந்தேன். இப்போ அதெல்லாம் பண்ணுறதில்ல. கொஞ்சம் கொஞ்சமாக அதெல்லாம் குறைச்சிட்டு வரேன். ஸோ இப்போதைக்கு நான் என்ன சொல்ல வரேன்னா, நம்ம லைஃப்பை விட அடுத்தவங்க லைஃப் தான் நம்ம அதிகமாக பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். அவங்க என்ன பண்ணுறாங்க, எப்படி வாழ்றாங்கன்றதை பார்க்குறோமே தவிர, நம்ம எப்படி நம்ம வாழ்க்கையை எப்படி கொண்டு போகிறன்றதை பார்க்க மறந்துடுறோம். என்டர்டைன்மெண்ட்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும், நம்ம லைஃபுக்கு நம்ம அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கு என்ன பண்ணணுமோ அதுக்கு டைம் ஒதுக்கி அதுக்கு என்ன வேலை பார்க்கணுமோ அதை பண்ண ஆரம்பிப்போம், ஓகேவா? இதுதான் இந்த வீடியோவில் கன்வே பண்ணணும்னு நினச்சேன். தேங்க்யூ. நீங்கள் எப்படிலாம் டைம் வேஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்றத இந்த கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். இன்னும் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை வந்து பார்க்குறேன். பாய்.